வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம ரிஷப ராசி அன்பர்களுக்கு டாரட் பிரசன்னம் மூலமாக இருக்கக்கூடிய மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். மே மாதத்துல எப்போதுமே நம்ம கிரகங்களின் பலன்கள் தான் சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக, அதாவது இந்த டாரட்னா இந்த கார்டில் இருக்கக்கூடிய சித்திரம் மூலமாக இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்களை நம்ம நேரடியாக சொல்ல போகிறோம். இந்த பலன்கள் மூலமாக ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதத்தில் நமக்கு என்னென்ன ஒரு வளர்ச்சிகள் இருக்குது, என்னென்ன மாற்றங்கள்லாம் பெற முடியும், இல்லை சில விஷயங்கள் அப்படியே மாறாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும் எல்லாருக்குமே. அதுக்கு இது ஒரு பிரசன்ன முறை தான். இந்த பிரசன்ன முறை மூலமாக நம்ம இந்த மாதத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமான்றதை பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கார்டு நம்ம ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, டாரட் கார்டு ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய எனர்ஜி லெவல் அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய செய்யாத தவறுகளுக்கு சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். பெண்டுலம் பாருங்கள், இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படி ஸ்ட்ரைட்டாக சுற்றுது. நெகட்டிவாகவும் இல்லாமல் பாசிட்டிவாகவும் இல்லாமல் நேரடியாக சுற்றிட்டு இருக்கு. இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வாழ்க்கையில், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருக்கிறீங்க. நேர்மறையாகவும் போக முடியல, எதிர்மறையாகவும் உங்களால் போக முடியல அப்படின்றது தான் இந்த பெண்டுலம் சொல்லக்கூடிய பலன். அதுக்கு நம்ம இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த டாரட் கார்டு இப்போ தான் நேரடியாக நமக்கு சுற்றி இருக்கு. இந்த டாரட் கார்டு மூலமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் எதுவுமே செய்யாத, நான் முதலே சொன்ன மாதிரி எதுவுமே செய்யாத சில தவறுகளுக்கு தன்னுடைய யதார்த்தமான பேச்சினால நிறைய கெட்ட பேர்களையும் அவமானங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் வாங்காத கடன், அதாவது கணவர் கடன் வாங்கியிருப்பாரு, இவங்க அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் எல்லாருமா அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பார்த்திங்கன்னா பெண்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் போய் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் சாதாரணமாக இருந்தாலும் ஊர் உங்களையே சும்மா விடாது, தேவையில்லாத ஒரு அவப்பெயர்களை உங்கள் மேலே சுமத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான டாரட் பலன்கள். அதாவது இந்த கார்டு வந்திருக்கு. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு முதல்ல ஒரு நல்ல செய்தி அப்படின்னா, உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. நிறைய ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தை பிரிந்து, அடுத்து கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்பட்டு, கூட்டு குடும்பமாக இருந்த குடும்பம் இப்போ பிரிந்து தனித்தனி கூடாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த காலத்துலலாம். இந்த மே மாதத்துல இருந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது நாள் வரைக்கும் செய்த தவறுகளோ இல்லை யதார்த்தமான பேசின பேச்சுகளோ எல்லாராலையும் மன்னிக்கப்பட்டு இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்தில் குழந்தைகளினுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நீங்க குழந்தைகள், எந்த குழந்தைகள் உங்களுக்கு ஒரு தேவையான அங்கீகாரத்தை கொடுக்காது அப்படின்னு நினைச்சீங்களோ, எந்த குழந்தைகள் மீது நீங்க நம்பிக்கையே இல்லாம இருந்தீங்களோ, அதே குழந்தைகள்னால குடும்பத்துல மகிழ்ச்சிகளும், அந்த குழந்தைகள் நல்ல ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல காத்துட்டு இருக்குது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியான எதிரிகளை தவிர மறைமுகமான எதிரிகள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆஃபீஸ் அலுவலகத்தில் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேருக்கு நேராக யாருமே உங்களை குறை சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாகவோ உங்களுடைய கோகலீக்ஸ் மூலமாகவோ உங்களுடைய தவறை அப்படி குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க, குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கிற நீ, இது உனக்கு நல்லதுக்கு இல்லை இப்படின்ற மாதிரியான உங்களுக்கு உண்டான ஒரு பயத்தை இந்த மே மாதத்துல ஆபீஸ்ல இருந்து நமக்கு எப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் வருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தேவையில்லாத தொந்தரவுகள், மறைமுக எதிரிகள் அதிகமாக கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாத்தையுமே நீங்க சரிப்படுத்துவீங்களா? அதுலயும் ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த ஒரு கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கார்டுல பலவிதமான கேள்விகளும் இருக்கும், பலவிதமான பதில்களும் இருக்கும். அதே மாதிரி இந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை
பிரச்சனைகளை எல்லாத்தையுமே நீங்க சீர் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நல்ல ஒரு சிரித்த முகத்தோட தான் எப்போதுமே இருப்பீங்க. யார் என்ன சொன்னாலும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் உங்களுடைய முகத்தன்மையே இருக்கும். அந்த முகத்தன்மையின் மூலமாக அதை எல்லாத்தையுமே நீங்க சீர் செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் இருக்க போகுது. உங்களுடைய தொழில்ல எதிரிகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க சாதாரணமா தான் தொழில் பண்ணுவீங்க, ஆனா அந்த தொழில்ல இருக்கக்கூடிய போட்டிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த போட்டியின் மூலமாக உங்களுடைய ப்ராடக்ட்ஸோ இல்லை உங்களுடைய வருவாயோ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது அந்த எதிரிகளின் தொந்தரவை நீங்க குறைப்பதற்கு இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்? நல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யணும். இந்த ரிஷப ராசி என்பர்கள் இறைவனை மட்டும் பிரார்த்தனை செஞ்சா போறோம். எந்த இறைவனை பிரார்த்தனை செய்யணும் மேடம் நாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை, இந்த ரிஷப ராசி என்பர்கள் உங்களுக்கு என்னென்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த டாரட் பிரசன்னம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாருடைய தெய்வ சக்தியும் இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கும். அந்த தெய்வ சக்தியின் மூலமாக தான் நான் இப்போ இந்த டாரட் பிரசன்னமே உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களுடைய டாரட் எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்றீங்களோ, இப்போ உங்க ஜாதகப்படி ஏதோ ஒரு தெய்வம் இருக்கலாம், ஆனா உங்களுக்குன்னு சில தெய்வம் இருக்கும். நான் இந்த பெருமாளை தான் சனிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான உங்களுக்குன்னு பிடித்த தெய்வம் இருக்கலாம். அந்த பிடித்த தெய்வத்தின் பேரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டீங்கன்னாலே உங்களுக்கு உண்டான பலன்கள், ஒரு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு நிவர்த்தியான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதத்துல ஒரு புது வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கடன் பிரச்சனையாகட்டும், குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் கருத்து வேறுபாடுகளாக ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, திருமண தடைகள் இருக்கட்டும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மே மாதத்துல பார்த்தீங்கன்னா தன்னுடைய மைண்டை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை. எதை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு இன்னுமே என்னுடைய வாழ்க்கையை நல்ல சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு புதிய எண்ணங்கள் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இருக்க போது. இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு சொந்தமாக வீடு கட்டுவதற்கு உண்டான ஒரு முயற்சியை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இதனால் வரைக்கும் உங்களுக்கு சொந்த வீடு இருந்தாலும் அந்த வீட்டுல ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கும். உங்களுக்கு அந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியாது, நம்ம வாங்கினது தப்பான ஒரு வீடா இருந்திருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் தோன்றும், எதிர்மறையான எண்ணங்கள்லாம் தோன்றும். இப்போ நீங்க உங்களுக்குன்னு ஒரு பிடித்த ஒரு சென்ட்ல வாங்கினா கூட, ஒரு 2 சென்ட்ல வாங்கினா கூட உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையையும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு அசட்டையும் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு பாதை, அதாவது நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதற்குண்டான பாதை உங்களுக்கு யாரெல்லாம் தடையா இருந்தாங்களோ, இப்போ உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு மேலதிகாரிகளோ இல்லை கூட வேலை பார்க்குறவங்களோ ஒரு தடையாக இருந்திருப்பாங்க இது நாள் வரைக்கும். இந்த மே மாதத்துல அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு உண்டான ஒரு இடம் மாற்றம், அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்வதற்கு உண்டான ஒரு இடமாற்றம், இது எல்லாமே மிகவும் ஒரு எளிதாக, இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனால் இதெல்லாம் எளிதாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த டாரட் பிரசனம் மூலமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதம் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா ஒரு சில எண்ணங்களை நம்ம இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு அந்த எண்ணங்களை எல்லாம் ஓரங்கட்டிட்டு ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. யாருக்காவது இந்த டாரட் பிரசனம், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க, ஆனாலும் பெற்றோர்கள் சம்மதம் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பயம் இருக்கும், இந்த திருமணம் பண்ணலாமா, இதுல பொருத்தம் இருக்கா, பொருத்தம்லாம் எல்லா பொருத்தமும் இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும், நம்ம இந்த திருமணத்தை பண்ணலாமா, இதுல நம்பிக்கையா போகலாமா அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேள்விகளுக்கு இந்த மாதத்துல பண வருமானம் எனக்கு இந்த இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறேன், இது வருமா வராதா, இந்த மாதிரியான ஒரு 1-2 கேள்விகளுக்கு தாராளமாக பதில் சொல்லக்கூடிய ஒரு பிரசன்னம் தான் இந்த டாரட் பிரசன்னம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட்
அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க, அடுத்து உங்களுடைய ஜாதகம், அதாவது குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி புதுசாக குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், குழந்தைகளுக்கு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.